ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கண்ணன். நம்ம கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெசேஜ்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன கமெண்ட்னு கேட்டிங்கன்னா, புளி சாதம் எப்படி நான் செய்கிறது, நம்ம செஞ்சு வச்சா அது எத்தனை நாள் நான் தாங்கும், நாங்கள் அடிக்கடி வந்து சென்னையில் இருக்கோம், கடையில் வாங்குற மாதிரி இருக்குது, பெங்களூரில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கமெண்டில் வந்துச்சு. நிறைய பேர் கேட்டதுக்காகவே இந்த ரெசிபியை செய்ய போகிறோம். ஃபாரின்லேயும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இது மாதிரி நாங்கள் வந்து கடையில் தானே வாங்கி சாப்பிட்றோம், எப்படி செய்யணும்னு தெரில அப்படின்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி மாதம் புரட்டாசி மாதம்லாம் வந்தால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு நான் ஏதாவது அன்னதானம் செய்யணுங்கிறேன், புளிக்காசல் போடணும், அது எப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவங்களுக்காக தான் இந்த ஒரு பல்கான குவான்டிட்டி. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மூட்டை புளிசாதம் போடுறதுக்கு எவ்வளோ பொருள் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், என்னென்ன போடுறோம், அதை எப்படியெல்லாம் போடுறோம், எப்படியெல்லாம் வறுக்கிறோம், எப்படியெல்லாம் அரைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், லாங் ப்ராசஸ் தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. வாங்க புளியோதரைக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். புளி 3 கிலோ, அச்சு வெல்லம் 1/2 கிலோ, நல்லெண்ணெய் 3 லிட்டர், கடலைப்பருப்பு 3 கிலோ, மஞ்சத்தூள் 100 கிராம், மிளகாய் 1/2 கிலோ, வெள்ளை எள்ளு 200 கிராம், வெந்தயம் 200 கிராம், முழு மல்லி 1 கிலோ, கருவேப்பிலை தாராளமாக 1 கிலோ, வேர்க்கடலை வறுத்தது 5 கிலோ, பெருங்காய கட்டி 300 கிராம், வெள்ளை உருட்டு உளுந்து 200 கிராம், உப்பு 1 கிலோ, கடுகு 1/4 கிலோ. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை, அதாவது 26 கிலோ அரிசிக்கு தேவையான புளிக்காய்ச்சல் தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்றது புளியோதரைக்கு தான். இது வந்து நம்ம ஸ்டாக் வைக்கிற மாதிரி சொல்கிறோம். அதனால இப்போ நான் சொல்லியிருக்க பொருள் எல்லாமே புளியோதரைக்கு தான். நம்ம சாதம் வடித்து கலர்றப்ப அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா ஜாமான் தான் சேர்க்கணும். அதை நான் தனியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டவரா பற்ற வச்சுட்டு ஸ்லோ ஃபயரில் இருக்குது. ஒரு 3 லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். அதை நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் நல்லெண்ணெயை நம்ம ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 லிட்டர் நல்லெண்ணெய் நம்ம ஊற்றிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிளகாவை இந்த மாதிரி ரெண்டாக நம்ம கிள்ளி வச்சுருக்கோம். மீதி மிளகாவை வந்து 3/4 கிலோவை முழுசாக எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து எதுக்கு அப்படின்னா, அதை வந்து நம்ம வறுத்துட்டு அரைக்கிறதுக்கு. இப்போ 3/4 கிலோ மிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம். அதை நம்ம அப்படியே போட்டுடலாம் ஆயிலில். இந்த மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பாகணும். சில பேர் வந்து அப்படியே விட்டுறாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது நல்லா பிளாக் ஆனால் தான் நமக்கு வந்து நல்ல காரத்தை கொடுக்கும். அப்போ அந்த புளிப்புக்கும் காரத்துக்கும் நல்லா இருக்கும். சாப்பிட்றப்போ புளி சாதத்துக்கு இதே கூட நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்றலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கருப்பாக இருக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கண்ணங்கரேன்னு இருந்தால் தான் நல்லா காரம் நமக்கு இறங்கும். மிளகாய் நல்லா காரமாக நல்லா செவந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடுகு ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா சூப்பராக வெடிக்குது. உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு 3 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ போட்டுட்டு ஒரு 1/2 கிலோ நிப்பாட்டிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பொடி செய்கிறதுக்கு தேவைப்படும். இப்போ 2.5 கிலோ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு புளிக்காய்ச்சலில் மிளகாய் வந்து நல்லா கருப்பாக நல்லா கலர் வருதோ அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மிளகாவோட காரம் வந்து நமக்கு புளிக்காய்ச்சலில் இறங்கி நல்ல ஒரு காரத்தை கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். மிளகாய் தூளை விட காரத்தை விட இந்த மிளகாவோட காரம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா புளி வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கும் அந்த மசாலாவை. அப்போ வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். நல்லா கலர் மாறிடுச்சு, சூப்பராக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அதே மாதிரி புளி சாதத்துக்கு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தான். எந்த அளவுக்கு கருவேப்பிலை தாராளமாக போடுறோமோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் பெருங்காய கட்டி தான் யூஸ் பண்ணணும். பெருங்காயத்தூள் இப்போ யூஸ் பண்ணக்கூடாது. அதனால 300 கிராம் பெருங்காய கட்டியை சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ இதில் போட்டுடலாம். ஏன்னா மொத்தமாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆயிலில் வந்து நல்லா ஊறிடும். நம்ம கரைகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பெருங்காய கட்டி நம்ம போட்டோன்னே தெரியுது பாருங்கள். இந்த பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. பெருங்காயமும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் 100 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஆயிலே நம்ம மஞ்சத்தூளை போட்டோம்னா மஞ்சத்தூளோட கலரை நல்லா எடுத்து கொடுக்கும்.
புளி சாதத்து கலரும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் 100 கிராம் எடுத்து வச்சோம். மஞ்சத்தூள் 100 கிராம் அப்படியே நம்ம ஆயிலில் போட்டுடலாம். அச்சு வெல்லம் 1/2 கிலோ நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அச்சு வெல்லம் கண்டிப்பாக 1/2 கிலோ போடணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு, உரப்பு, இனிப்பு எல்லாம் கலந்தது தான் ஒரு புளி சாதம். அதனால் இதை கண்டிப்பாக நம்ம போட்டுக்கலாம். ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். ஒரு 3 கிலோ புளியை 3 மணி நேரம் ஊற வச்சு 3 வாட்டி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அந்த சக்கையை எடுத்துட்டு வெறும் ஃபில்டரை மட்டும் அந்த புளி தண்ணியை மட்டும் நல்லா எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 கிலோ புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கோம், அதை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புளி தண்ணியை ஊற்றிடலாம். அப்பா, இந்த புளி காய்ச்சல்லே முக்கியமான விஷயம், பெரிய வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புளி கரைக்கிறது தான். அந்த புளி கரைக்கும் போது கொஞ்சம் கஷ்டப்படாமல் நல்லா கரைச்சி எடுத்துருங்க. அப்போ தான் வந்து நம்ம புளியோட ஸ்ட்ராங்கு நல்லா கிடைக்கும், அதோட பியூரியும் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி சில புளியிலலாம் நல்லா அடிமண்டி இருக்கும், அந்த புளியோட அடிமண்டியை அவுட் பண்ணிடுங்க. இல்லைன்னா நம்ம சாதம் கிளறப்ப அது வந்து சாப்பிட்றதுக்கு நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுடலாம். நான் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன், அதில் 3/4 கிலோ போட்டுப்போம். அடுத்து தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு, இது நல்லா கொதிக்கிட்டோம். இது கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம பக்கத்தில் மசாலாலாம் வறுக்கணும். அந்த மசாலாலாம் எப்படி வறுக்கலாங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புளி காய்ச்சலுக்கு இந்த பக்கம் நம்ம மாற்றி வச்சுட்டோம், இந்த பக்கம் அது பார்த்து ஒரு மணி நேரம் நல்லா கொதிக்கிட்டோம். அந்த நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த பக்கம் அதுக்கு தேவையான மசாலாலாம் லைட்டாக ஸ்லோ ஃபயரில் வச்சு நம்ம வறுத்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆயில் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெந்தயம் பார்த்தீங்கன்னா நல்லா செவக்கணும், நல்லா செவந்து நல்லா வெடிக்க வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம மாற்றிக்கலாம். எதுக்காக வெந்தயம் போடுறோம் அப்படின்னா புளிப்பு, உரப்பு, இனிப்பு இந்த 3 பொருளுமே இப்போ போட்டோம். ஒரு கசப்புன்னு ஒரு பொருள் போடணும்ல, அப்போ தான் வந்து அந்த ஃபுட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வெந்தயத்தை நம்ம வறுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா செவந்துருச்சு, அதே சமயம் வெடிக்குது, அந்த சவுண்டு கூட உங்களுக்கு கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக ஆச்சு, இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை மாற்றிடலாம். இப்போ எந்த அளவுக்கு வெந்தயம் பொன்னிறமாக வறுத்து சூப்பராக எடுத்தோமோ அதே மாதிரியே இந்த வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு 200 கிராம். அதையும் நல்லா பொன்னிறமாக நம்ம செவக்க எடுத்துக்கலாம். 200 கிராம் வெள்ளை எள்ளு. எள்ளு எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எந்த பொருளையும் வந்து கெட்டு போகாமல் ஒரு தன்மையை வந்து பாதுகாக்கும். அதுக்காக தான் எள்ளு போடுறோம். எள்ளோட சவுண்டு கேட்குது பாருங்கள், நல்லா வெடிக்குது, நல்லா செவந்துருச்சு. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லா சூப்பராக வெடிச்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்துருச்சு. இதை நம்ம பவுலில் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 கிலோ கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம், அதில் ஒரு 2.5 கிலோ வந்து நம்ம தாளிச்சிட்டோம், மீதி ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். நம்ம கடலைப்பருப்பு எதுக்காக போடுறோம் அப்படின்னா புளி காய்ச்சல் வந்து நமக்கு லூஸாக இருக்குல்ல, அதை வந்து நம்ம டைட் பண்ணும்ல, அதுக்காக தான் வந்து இந்த கடலைப்பருப்பு போடுறோம். இன்னும் வந்து வறுத்துட்டு அரைக்கிறப்ப நல்ல வாசனையாக இருக்கும், அதுக்காக தான் இந்த கடலைப்பருப்பு போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக செவந்துருச்சு. லைட்டாக அங்கே கொஞ்சம் கருப்பாக இருக்குது, ஆனால் பிரச்சனை இல்லை. வறுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்கிறப்ப நல்லா இது ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் அதுக்காக யாரும் பயப்பட வேணாம். இது வந்து தீஞ்சிருச்சு அப்படின்லாம் இல்லை, நல்ல வாசனையாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கடலைப்பருப்பில் ஆயில் ஊற்றாமல் வறுக்கிறோமா, அதனால் இது நல்லா தான் இருக்கும். அதனால் எல்லோரும் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் அவுட் பண்ண வேணாம், இது நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து வெள்ளை உருட்டு உளுந்து எடுத்து வச்சுருக்கோம். இதுவும் எதுக்காக அப்படின்னா நல்ல வாசனையை கொடுக்கும். வறுக்கும் போதே உங்களுக்கு நல்ல வாசனை வரும். இன்னும் வந்து லைட்டாக அந்த கொலகொலப்பு தன்மையை கொடுக்கும். இதுவும் நல்ல ஒரு அரோமாவை நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ நம்ம இதை வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் போட்டிருக்கோம் வெள்ளை உருட்டு உளுந்து, இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை உருட்டு உளுந்தும் நல்லா செவந்துருச்சு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா செவந்துருச்சு. ரொம்ப சூப்பரான கலரில் இருக்குது, நல்ல வாசனையாகவும் இருக்குது. இதையும் நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிலோ மல்லி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிலோ மல்லியை நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த புளி சாதத்துக்கு எதுக்கு மல்லி போடுறோம் அப்படின்னா இந்த மல்லி தாங்க புளி சாதத்துக்கு நல்ல வாசனையை கொடுக்கறது. நிறையா பேர் கேட்குறாங்கல்ல, பெருமாள் கோயிலில் உள்ள புளியோதரை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முக்கியமான சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்லி தான். அதனால இந்த மல்லி மட்டும் 1 கிலோ வறுக்கும்போது ஸ்லோ ஃபயரில் நம்ம நல்லா வறுத்துடணும், நல்ல வாசனையாக இருக்கும். இது அரைக்கிற பக்குவமும் இருக்குது, அந்த பக்குவமும் நான் அரைக்கும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இதை நல்லா நம்ம சவக்க எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக செவந்துருச்சு மல்லி. இதையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிளகா ஒரு 3/4 கிலோ எடுத்துருக்கோம். இந்த மிளகா வந்து நல்லா கருப்பாக வறுக்கணும். எதுக்காகன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மிளகா தான் நல்ல காரத்தை கொடுக்கும். இந்த புளியோட காரத்தை வந்து இந்த மிளகா தான் வந்து பேலன்ஸ் பண்ணும். சில பெருமாள் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா புளி சாதம் சுல்லுன்னு இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும். அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம் கருப்பு கலரில். மிளகாய் வறுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நெடியிரும். அதனால் ஒரு கைப்பிடி உப்பு நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா மிளகாய் வந்து நமக்கு நொடி ஏறாது. நெடினா உங்களுக்கு வந்து காரத்தன்மையே ஏற்றாது. நெடினா சில பேர் என்னான்னு கேட்பீங்க. எங்கள் கும்பகோணத்தில் நெடி ஏறாதுன்னு சொல்லுவோம் மிளகாய் வறுக்கிறப்ப. சில பேர் வந்து பார்த்துட்டு நெடினா என்னான்னு கேட்காதீங்க. மிளகாய் வறுக்கிறப்போ வந்து நமக்கு அதாவது எப்படின்னா அந்த காரம் வந்து ஏறுதில்ல, அந்த காரத்தை தான் வந்து கும்பகோணத்தில் நெடி ஏறுதுமோ அது ஏறாமல் இருக்கிறதுக்கு ஒரு 90% வந்து இந்த உப்பு வந்து பாதுகாக்கும் நம்மளை. அதுக்காக தான் நம்ம உப்பு போடுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா மிளகாய் வறுக்கிறப்ப இந்த எண்ணெய் ஊற்றினா இந்த எண்ணெயோட கூட இந்த காரம் வந்து நமக்கு ஏறாமல் இருக்கும். அதுக்காக ஒரு 100 ml நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கருப்பாக இருக்கணும். அதே அளவு நம்ம உப்பு போட்டிருக்கோம், லைட்டாக நல்லெண்ணையும் ஊற்றிருக்கோம். அந்த மாதிரி ஊற்றினா தான் இந்த அளவுக்கு நல்லா கருப்பாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வறுத்துட்டோம். இந்த பக்கம் புளிக்காய்ச்சல் கொதிச்சிட்டு இருக்கு. இந்த வறுத்ததெல்லாம் எப்படி அரைக்கலாங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்கள் வீட்லேயும் ஒரு சூப்பரான சுவையான புளியோதரை செய்யலாம். வாங்க இப்போ நம்ம வறுத்து வச்சிடலாம், அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயத்தை பொடி பண்ணிக்கலாம். ஒரு 200 கிராம் வெந்தயத்தை நல்லா வறுத்து வச்சுருக்கோம். இதை இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா குறன்னு அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான பக்குவம். இது போதும். இப்போ நம்ம இதை மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் இந்த மாதிரி நல்லா நைஸாக லைட்டாக குறன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள். இந்த ஸ்டேஜ் அரைச்சா போதும். இதையும் நம்ம இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு நல்ல பிளேட்டில் நம்ம கொட்டி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளு நல்லா வறுத்து வச்சுருக்கோம் பொன்னிறமாக. அதையும் நம்ம இதில் கொட்டிக்கலாம். மிக்ஸி ஜாரு நம்ம ஒவ்வொரு வாட்டி கழுவணும்னு அவசியம் இல்லை. ஒரே மிக்ஸி ஜாரில் நம்ம ட்ரையான பவுடர் தானே, அதனால் அதை அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் லைட்டாக நம்ம தொடச்சா மட்டும் போதும். இப்போ இதையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எள்ளு நம்ம லைட்டாக அரைச்சா போதும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப அரைச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளில் உள்ள எண்ணெயே வந்துடும். அதனால் இதுதான் கரெக்டான பக்குவம். நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதே ஒரு பிளேட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணி கொட்டிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளை உளுத்தம் பருப்பை நல்லா வறுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து நம்ம அரைச்சிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக, ஆனால் லைட்டாக குறன்னு இருக்கணும். இந்த ஸ்டேஜ் ரொம்ப சூப்பரான ஸ்டேஜ். இதே மாதிரியே அரைச்சி எடுத்துங்க. இதை நம்ம ஒரு பிளேட்டில் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதையும் பிளேட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணி கொட்டிடலாம். நம்ம அரைச்ச எல்லாத்தையுமே ஒரே பிளேட்டில் தான் கொட்டுறோம். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தான் போட போகிறோம். மிளகாவை மட்டும்தான் தனியாக வச்சுக்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா மல்லி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மல்லியையும் நம்ம அரைச்ச மாதிரியே அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் நல்லா அரைச்சிட்டோம். இந்த பாருங்கள், மல்லி நல்லா நைஸாக சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு பொருளும் அரைக்கும் போது அப்படியே ஆசையாக இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு வாசனையாக இருக்குது. இதை இப்போ நம்ம பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி கொட்டிடலாம். இப்போ ஏற்கனவே அரைச்ச மசாலாவோட நம்ம இந்த மல்லியையும் அரைச்சி கொட்டிடுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகாய் நல்லா கருன்னு வறுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி லைட்டாக குறன்னு அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான். இந்த அளவு நம்ம அரைச்சா போதும். பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது. இது மாதிரி தான் நம்ம அரைக்கணும். ரொம்ப குறை நைஸாக அரைச்சிடக்கூடாது. மிளகாய் தூள் மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றப்ப புளி சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பொடி எல்லாமே சூப்பராக அரைச்சி வச்சுருக்கோம். இந்த பொடி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இந்த புளிக்காய்ச்சல் மேலே தூவி விடலாம். பொடினா எல்லா பொடியும் இல்லை, மிளகாய் மட்டும் நம்ம தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். எதுக்கு அப்படின்னா காரத்துக்கு தகுந்தாப்புல நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம். மற்ற எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நம்ம தூவி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம எல்லா பொடியும் ஒன்றோட ஒன்றா கலந்துக்கலாம். அப்படி இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தூவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தூவுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புளிக்காய்ச்சலில் கெட்டி பிடிக்காது. இதில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு,
வெந்தயம், மல்லி, எள்ளு, வெள்ளை உருட்டு உளுந்து, இது மாதிரி நம்ம வறுத்த எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூவிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை அப்படியே நம்ம தூவிக்கலாம். இந்த மாதிரி தூவும் போது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கட்டி பிடிக்காது. இந்த பொடி எல்லாத்தையும் ஃபுல்லாக தூவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சுற்றி போடுறப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா அப்சர்வ் ஆகும். புளிக்காய்ச்சலும் நமக்கு நல்லா டைட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தூளும் நம்ம போட்டோம். இப்போ இந்த நேரத்தில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா லைட்டாக கெட்டியாக ஆகும் சில சமயத்தில். அதனால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம்ல, நல்லா வறுத்துட்டு கருப்பாக வறுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மிளகாவை ஒரு கையால் தூவிட்டு ஒரு கையால் மிக்ஸ் பண்ணால் நமக்கு கெட்டி பிடிக்காமல் இருக்கும். இப்போ அது மாதிரி நான் போடுறேன் பாருங்கள். உங்களால் ஒரு ஆள் செய்ய முடியல அப்படின்னா பக்கத்தில் உள்ள ஒரு ஆளை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுங்க. இந்த புளிக்காய்ச்சலுக்கு தேவையான மசாலா எல்லாம் வறுத்தாச்சுப்பா. வறுத்துட்டு ஒரு அளவாக பொடியும் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பொடியும் போட்டாச்சு. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் இன்னும் நல்லா கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அருமையான புளிக்காய்ச்சல் ஒன்று ரெடி ஆகிடும். அது ரெடி ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா புளிக்காய்ச்சல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்க்கடலை தான் போடணும். ஒரு 5 கிலோ வேர்க்கடலையை நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை இப்போ நம்ம போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ வந்து சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். சில பேர் வந்து பச்சைக்கல்லையும் போடுவாங்க, இதிலே வேக வச்சு போடுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம கிறிஸ்பியாக இருக்கணுங்கிறதுக்காக வறுத்த கடலை எடுத்து வச்சுருக்கோம். அதனால் அதை நம்ம ஒரு 5 கிலோவை இப்போ நம்ம போட்டுடலாம் புளிக்காய்ச்சலில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ வேர்க்கடலை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம புளிக்காய்ச்சலில் போட்டுடலாம். இதை அப்படியே நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கடலை வந்து எவ்வளோ போடணும்னு கணக்கே கிடையாதுங்க. கடலை வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் போடலாம், முந்திரி வேணாலும் போட்டுக்கலாம். அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்புல. நார்மலாக 5 கிலோவுக்கு 1 கிலோ கடலை அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அந்த ரேஷியோலாம் போட்டிருக்கோம். சில பேர் வந்து 3 கிலோவுக்கு 1 கிலோ கடலை போடுறவங்களாம் இருக்காங்க. அதே போல் முக்கியமான விஷயம், மிளகா வந்து நம்ம 1.5 கிலோ சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த 1.5 கிலோங்கிறது என்கிட்ட காரம் இல்லாத மிளகா தான். நீங்கள் அதே மாதிரி 1.5 கிலோ மிளகா வாங்கிடுங்க. அதே மாதிரி வறுத்தும் வச்சுங்க. ஆனால் நீங்கள் புளிக்காய்ச்சல் போடுறப்ப கவனமாக பார்த்து போடுங்க. பாதி போடுங்க, பத்தலை அப்படின்னு தெரிஞ்சால் மறுபடியும் போடுங்க. வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது மிளகா ஒன்றும் வேஸ்டேஜ் ஆகாது. நீங்கள் கார சட்னி மற்ற ஏதாவது பண்ணுறதுனா அந்த மிளகாவை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் காரத்தை நிறையா அவங்க வந்து யூடியூப்பில் சொன்னாங்க, அதனால் அந்த ரேஷியோ போட்டேன் ஒரே காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லாங்க. ஒவ்வொரு மிளகா ஒவ்வொரு சேஞ்சில் இருக்கும். அதனால் நான் வாங்கின மிளகா வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு, காரம் கம்மியாக இருந்துச்சு. நீங்கள் வாங்கின மிளகா சில சமயம் ஒரு காரம் அதிகமாக இருக்கலாம். அதனால் மிளகா வந்து வறுத்து வச்சுங்க. போடுறப்போ வந்து பாதியாக பார்த்துட்டு போட்டுங்க. அப்போ தான் நம்ம புளிக்காய்ச்சல் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா புளிக்காய்ச்சல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எந்த பக்குவத்தில் ஆஃப் பண்ணுங்கிறத உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். புளிக்காய்ச்சல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து இப்போ சூடாக இருக்குது. நமக்கு ஆறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா புளிக்காய்ச்சல் ரொம்ப சூப்பராக ஆகிடுச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இது மிக்ஸ் பண்ணும்போதே அப்படியே தகன்னு இருக்குது புளிக்காய்ச்சல். இந்த பாருங்க இது எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அந்த நம்ம ஊற்றின ஆயிலெலாம் நல்லெண்ணெய்லாம் அப்படியே மேலே வந்து நிற்கிது பாருங்கள். சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. நம்ம இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். டேஸ்ட் பார்த்தலான்னு புளிக்காய்ச்சல் டேஸ்ட் இல்லை, கொஞ்சோண்டு சாதம் எடுத்து வச்சுருக்கோம். அதோட மிக்ஸ் பண்ணி எந்த அளவுக்கு புளி சாதம் எப்படி வந்திருக்குங்கிறத பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக புளிக்காய்ச்சலை போட்டுக்கலாம். வேர்க்கடலை நல்லா சூப்பராக இருக்குது. காஞ்ச மிளகாவும் பார்த்தீங்கன்னா உள்ளே பாருங்கள் நல்ல மசாலாவாக இருக்குது. புளியோட மசாலா ஏறி இருக்குது. நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டோம். நீங்கள் சாதம் வடிச்சிங்கன்னா வடித்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், சாதம் வடிக்கும் போது உப்பு போட்டு வடிங்க. இது முக்கியமானது. நான் அது மாதிரி தான் வடித்து கொஞ்சம் எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குதுன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். அந்த கோயிலேருந்து அப்படியே அமுச்சு விட்ட மாதிரி இருக்குது புளிக்காய்ச்சல். ரொம்ப சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. கண்டிப்பாக அந்த ரெசிபி ஆமாம் முக்கியமான விஷயம். நான் சொன்ன மாதிரி பெருமாள் கோயிலில் கடைசியாக லைட்டாக ஒரு துளி காரமாக இருக்கும். அதே மாதிரியே இருக்குது. புளிப்பும் நல்லா சுருக்குன்னு இருக்குது, காரமும் நல்லா நறுக்குன்னு இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் கண்ணன். இந்த புளிக்காய்ச்சல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு மாதம் அப்படியே நீங்கள் கைப்படாமல் கரண்டி மட்டும் ஒவ்வொரு வாட்டியும் எடுக்கும்போது நல்லா வாஷ் பண்ணி நல்லா வைப் பண்ணிவிட்டு, அதாவது தொடச்சிட்டு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.
1 மாதம் இல்லைங்க 1.5 மாதம் வரைக்கும் வச்சிருக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் ரிலீஸ் ஆகி மேலே வந்ததுக்கப்புறம் வச்சிங்கன்னா பூசணம் கூட பிடிக்காது. சில சமயம் புளிக்காய்ச்சல் சில பேர் போடுவாங்க, அது வந்து பூசணம் பிடிக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கம்மியாக ஊற்றுவாங்க, அதனால பூசணம் பிடிக்கும். இந்த மாதிரி ரோகன் வந்து மேலே ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா அந்த புளிக்காய்ச்சல் கெட்டே போகாது. 1 மாதம் இல்லை 1.5 மாதம் கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. எதுக்காக இந்த வீடியோ பல்கான குவான்டிட்டி போட்டோம் அப்படின்னா, நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, அண்ணா என் பக்கத்து வீட்டில் ஒரு கோயில் இருக்குது, எங்கள் எய்த்த வீட்டில் ஒரு கோயில் இருக்குது, எங்கள் ஊரில் ஒரு கோயில் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் நான் புளிசாதம் செய்யணும், ஏதாவது அளவு சொல்லுங்கண்ணா அப்படின்னு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக போட்டது. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் கண்ணன். நம்ம கண்ணன் A to Z கேட்டரிங் சர்வீஸ்னு கடந்த ஒரு 20 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் வீட்டு இல்ல விசேஷங்களுக்கு தாராளமாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னோட தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா கண்ணன் A to Z கேட்டரிங் சர்வீஸ், தாராசுரம், கும்பகோணம். என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 7904932683. நன்றி, வணக்கம்.